அழகி வரதை பார்த்துட்டு மகா வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அழகி சொல்கிறா. அதுக்கப்புறம் கூடவே சூர்யா வராரு. அழகி அடம் பிடிச்சா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். இல்லை இல்லை, அப்பா தான் வேணும்னே இங்கே கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அழகி வந்து போட்டு கொடுத்துட்றா. உடனே பார்த்தல, உன் மேலே எவ்வளோ வந்து ஆசை வச்சுருந்தா அவர் வந்து இப்படி உன்னை தேடி தேடி சுற்றி சுற்றி வருவார். யோசி மகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மா நீ சும்மா இருமா, அவர் வேணும்னு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. ஏன் மகா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள்ள, ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணுங்க. இப்போ தானே அத்தையை அப்பப்போ பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறீங்களா அப்படின்றாங்க. உடனே வந்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் பேசிட்டீங்க, நான் வரேன். எதுக்கு மணி போகிறேன்? இல்லைடி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடி, வீட்டில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அப்பாவுக்கு சாப்பாடுலாம் செய்யணும்ல, டைம் ஆயிடுச்சுல, வந்துடுடி சொல்லிட்டு அப்படியே நழுவி போயிடுறாங்க 3 பேரை விட்டுட்டு. இங்கே வந்து குழந்தை வந்து வாங்கம்மா நம்ம போய் இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அடுத்து வந்து சாமியை வழிபட்டு குங்குமம் வந்து வச்சு விடுறாங்க. மகா எனக்கு மட்டுமே வச்சு விடுறீங்க, அப்பாவுக்கும் வச்சு விடுங்க அப்படின்றாங்க. வழி இல்லாமல் மகா வந்து வச்சு விடுறாங்க நம்ம சூர்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து அப்பா குழந்தைய அழைச்சிட்டு வந்தது எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடி போயிட்டுருக்கு, இப்படியே போகணுமே, மகாவோட மனசை கரைய வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறாரு. சரிப்பா, நம்ம சொன்ன பெரிய நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு. வெளியேப்பா, வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. போங்கம்மா, ப்ளீஸ்மா எனக்காக வெளியே வாங்க, அப்பா கூட நீங்களும் அப்பா நானும் 3 பேருமே வெளியே போகணும்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. யார் பிளான் போட்டது? உடனே வந்து குழந்தை வேலை நான் தான் அப்படின்ற. அப்பா இப்போ அது என்னை மாட்டி விடாமல் இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சூர்யா. உடனே வந்து அதெல்லாம் வேணாம்மா அழகி, நம்ம வீட்டுக்கு போகணும், பெரியவங்களாம் தேடுவோம், அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வந்து காரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க மகாவை. இங்கே மகா வந்து பார்த்து அப்படியே சூர்யாவை மறைக்கிறாங்க. சூர்யா வந்து அந்த கண்ணாடியோட ஃப்ரண்ட் பேஜில் இருக்க கண்ணாடி, ஃப்ரண்ட் சீட்டில் இருக்க கண்ணாடியை அழகாக வச்சு வைக்கிறாரு. மகாவை பார்த்துற மாதிரி மகா வந்து மறைக்கிறாங்க. ஐயோ மறைக்கிறாளே, மறைச்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஃபுல் டே மகா கூட தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து குழந்தை என்ன பண்ணுறா, வெளியே ஓடி போகிறா, இங்கே விளையாடலாம்னு சொல்லிட்டு எல்லா இடமும் விளையாடுறா, ஜாலியாக இருக்கா. மகாவும் சூர்யாவும் வந்து குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, அங்கே ஜாலியாக இருக்காங்க. அடுத்து வந்து அங்கே பலூன் இருக்குது, அதை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பலூனை பறக்க விடுறாங்க. கார் ஃபுல்லாக நிறைய பலூன் வந்து வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்து குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. உடனே வந்து அப்படியே குழந்தை தூங்கியும் போகிறா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சூர்யா வந்து மகாவையும் பார்த்துட்ருக்கா. மகா ப்ளீஸ் மகா, என்னை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல, மன்னிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணே காட்டுறாரு. மகா வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து மகா கிட்ட மகா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அப்படியே வந்து கையை வைக்க போகிறாரு. அப்போ கையை எடுக்க ஒரு மகா வந்து எடுக்க முடியாமல் அப்படியே வந்து பார்க்குறாங்க சூர்யாவை. உடனே மகா வந்து பார்த்துட்டு சூர்யா வந்து கெஞ்சுற மாதிரி பண்ணுறாரு. உடனே மகா வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே சூர்யாவே பார்க்குறாங்க. சூர்யா மகா பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் தண்ணி அறியாமல் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா சொல்கிறாரு, மகா ப்ளீஸ் மகா, இதுக்கப்புறம் எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன், எப்போவுமே உன் கூடவே இருப்பேன், உனக்கு சப்போர்ட்டாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல வண்டியை ஓட்டுங்க வீட்டுக்கு, அப்புறம் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் அப்படின்றாங்க. ஏன் மகா என்கிட்ட கோவமாகவே இருக்கணுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னோடனே, அப்பாடா இப்போவாது மகா என்கிட்ட சாதாரணமாக பேச ஆரம்பித்தாலே அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக போயிருக்காங்க. இங்கே அழகி தூங்குறது மகா பார்த்து ரசிச்சுட்டு வராங்க. இங்கே வந்து அனாமிகா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து, என்ன அனாமிகா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதா, என் பொண்ணு என்னையும் பிரிச்சுட்டு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்றாங்க. உன் பொண்ணு உங்களையும் பிரிக்க தான் என் வேலை பாரு, மகா இப்படி முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, எடுத்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இப்போ நிம்மதியாக இரு, உனக்கு என்ன வேணும், என் பொண்ணு என்னையும் பிரிக்கணும், அதை பிரிச்சுட்டேன் பாருங்க விஜய், இந்த மாதிரிலாம் பேசிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. இங்கே பார், நீ என்ன பண்ணாலும் நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்காது, நான் குடும்பத்துக்காக தான் ஒத்துக்கினேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. டென்ஷன் ஆயிடுறாங்க.